Hi friends, இன்னைக்கு நம்ம ஒர்க் ஃப்ளோவோட while loop பார்க்க போகிறோம். OS கிட்ட இருந்து கண்ட்ரோல் எப்பயுமே ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட்குள்ளே தான் வரும். ஃபர்ஸ்ட் லைன் இனிஷியலைசேஷன் int I equal to 1, நெக்ஸ்ட் லைன் கண்டிஷன் while I less than equal to 2, I வந்து இப்போ 1 இருக்குது. ஸோ 1 less than equal to 2 செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு system.out.printlnல டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அதை அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் லைன் இன்க்ரிமெண்டேஷன் I++ இப்போ 2 ஆகிடும். நெக்ஸ்ட் லைன் க்ளோசிங் ப்ராக்கெட், அங்கேருந்து திரும்ப கண்டிஷனுக்கு போகும். கண்டிஷனில் வந்து I less than equal to 2 செக் பண்ணும். இப்போ I வந்து 2, ஸோ 2 less than equal to 2 செக் பண்ணும். ஓகேன்னா system.out.printlnல டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அது அவுட்புட். திரும்ப நெக்ஸ்ட் லைன் போகும். I++ங்கிறது இன்க்ரிமெண்டேஷன். இப்போ 2 + 1 3 ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் லைன் போகும். நெக்ஸ்ட் லைனில் க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது. க்ளோசிங் ப்ராக்கெட்டை பார்த்ததும் திரும்ப கண்டிஷனுக்கு போகும். கண்டிஷனுக்கு போயிட்டு I வந்து இப்போ 3 இருக்குது. 3 less than equal to 2 செக் பண்ணும். இல்லை, அதனால while லூப்பை விட்டே வெளியில் வந்துடும். கண்ட்ரோல் கடைசியாக எங்கே வந்துச்சோ அங்கேருந்தே திரும்ப OSக்கு போயிடும். இது வரையும் புரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நான் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட்னா என்னென்னு சொல்கிறேன். லூப்பிங் கண்ட்ரோல் கன்ஸ்ட்ரக்ட்னாவே 3 திங்ஸ் தான் இருக்கும். ஒன்று இனிஷியலைசேஷன், இன்னொன்று இன்க்ரிமெண்டேஷன் ஆர் டிக்ரிமெண்டேஷன், இன்னொன்று கண்டிஷன். இப்போ நீங்கள் ஒரு ஹாயை 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் இனிஷியலைசேஷன். எப்படி ஒரு ஸ்டெப் பிஹைண்ட் போகணுமா இல்லை ஒரு ஸ்டெப் பேக் போகணுமா அப்படிங்கிறது தான் வந்து இன்க்ரிமெண்டேஷன் ஆர் டிக்ரிமெண்டேஷன். எங்கே முடியணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து கண்டிஷன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.